சீரியஸான சப்ஜெக்டே பார்த்துட்டு போகிறோம். கொஞ்சம் கேஷுவலாக பார்ப்போமா? அதாவது உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த செவ்வாய் இருக்கிற ராசியில் அல்லது அதுக்கு 5ஆம் இடம் அல்லது 9ஆம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு வர்றப்ப நீங்கள் உங்கள் பல்லு விளக்குற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிராண்டை மாற்றி வாங்குவீங்க. சிலர் அல்லது ப்ரஷ்ஷை மாற்றுவீங்க. சிலர் ப்ரஷ் நான் இப்போ தானே வாங்கினேன், போன தீபாவளிக்கு தானே அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கூட உண்டு. இருந்தாலும் நான் பேஸ்ட்டு தீர்ந்து போனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா வாங்கிட்டு தானே இருக்கேன். அதெல்லாம் சரி, நான் சொல்கிறது பிராண்டையே மாற்றி வாங்குறதுக்கான அமைப்பு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த பஞ்சாயத்தே இல்லை, நான் சாம்பலில் தான் வளர்க்குறேன், வேப்பங்குச்சியில் தான் வளர்க்குறேன் அப்படின்னாக்க, இந்த வேப்பங்குச்சி சாம்பல்லேருந்து பல்பொடிக்கோ அல்லது பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுக்கோ மாறுறதுக்கான காலம் இதில் வரும். சரி, இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டா? செவ்வாய் மேலே கோச்சார ராகு வர்றார் அல்லது திரிகோணத்தில் வர்றார், 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல ராகு வர்றார். அப்படி வரையில் பல்லில் ஏதாவது ஒரு ட்ரபிள் வரும். அப்போ டாக்டரை பார்க்கல, அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் மாற்றி இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் இதுக்கு லாஜிக், வேறு ஒன்றும் கிடையாது.